முருங்கைக்கீரை போண்டா செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 3 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி இதுல சேர்த்துடலாம். ஒரு 10 பச்சை மிளகாவை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சிய துருவி இதுல சேர்த்துடுங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலை. இப்போ நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட் முருங்கைக்கீரை. நாங்க ஒரு பெரிய கட்டு முருங்கைக்கீரை சேர்த்திருக்கோம். எப்பவுமே இந்த போண்டா பண்றதுக்கு மாவை விட கீரையோட அளவு தான் ஜாஸ்தியா இருக்கணும். அப்பதான் நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியா கிடைக்கும். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமா தோசை சோடா, ஒரு 1 to 1.25 டீஸ்பூன் அளவுக்கு தோசை சோடா சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பிசையணுங்கிறதுக்காக நாங்க பெரிய பாத்திரத்துல மாத்திருக்கோம். இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை ஒரு போண்டா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. இந்த கீரை, வெங்காயம், மாவு எல்லாமே ஒன்னா சேர்ந்து நல்லா பிசையணும். தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இது இந்த போண்டா மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து சேர்த்து பிசையணும். பாருங்க, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர மட்டும் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். அவ்வளவுதான், நம்மளோட மாவு ரெடியா இருக்கு. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் சூடான எண்ணெயில ஹை ஃபிளேம்லயே வச்சு சின்ன சின்னதா போண்டா மாதிரி இதை போட்டுக்கலாம். ஃபிளேம் ஹைலே இருக்கட்டும். போண்டா எல்லாம் போட்ட மேல அதை மீடியம் ஃபிளேம்ல வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சின்னதா வேணும்னா சின்னதா போடலாம், பெருசா வேணும்னா பெருசா கூட போடலாம். ஆனா சின்ன சின்னதா போட்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பி அண்ட் சாஃப்டா கிடைக்கும். போட்டு இதெல்லாம் நல்லா வேக விட்டுடலாம். இத நல்லா திருப்பி விடுங்க நடுவுல. அவ்வளவுதான். இங்க பாருங்க எவ்வளவு கிறிஸ்பி அண்ட் கலர்ஃபுல்லான போண்டா ரெடியா இருக்கு. இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிடலாம். இப்போ இத ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, சூடான கிறிஸ்பியான ஒரு ஹெல்தி ஸ்நாக் ரெடியா இருக்கு. நான் ஏன் இதை ஹெல்தின்னு சொல்றேன்னா, இது டீப் ஃப்ரை தான் பண்ணிருக்கோம். பட் இருந்தாலும் கோதுமாவும் கீரையும் சேர்த்திருக்கிறோம். முருங்கைக்கீரை உண்மையிலேயே நம்ம ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஐட்டம். சோ கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ஆர்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, stay with us in our next of art. Take care. Bye bye.